வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க ராமச்சந்திரன் எந்திரிச்சு வரும்போது தெரியாமல் டேபிளில் காலை இடிச்சுக்கிறாரு. உடனே வள்ளி பதட்டமாகி ஏதோ அபசகுணமாக தெரியுது, அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி ராமச்சந்திரனை உட்கார சொல்கிறாங்க. வள்ளி அதை நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கா. ராமச்சந்திரன் தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே மாறன் அம்மாவோட ஃபோட்டோ மேலேருந்து கீழே விழுந்து உடஞ்சி போகுது. இதனால வள்ளி இன்னும் பதட்டமாகறாங்க. இன்னொரு பக்கம் வீரா மாறனோட அம்மாவோட சமாதிக்கு போகிறாங்க. அங்கே அவங்க கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அம்மா, உங்கள் பையனை பற்றி நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்கள் மாறன் கூட இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதைத்தான் நானும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்கள் பையன் பண்ணாத தப்புக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்காரு. ஒரு சில பேர் அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் நான் நடத்த விட மாட்டேன். மாறன் எந்த தப்பும் பண்ணலை, அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு நிரூபித்து இந்த கேஸ்லேருந்து நான் மாறனை வெளியில் கொண்டு வருவேன். அதுக்கு நீங்கள் எனக்கு துணையாக மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு வேண்டிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அங்கே எரிஞ்சிட்டு இருந்த அந்த அகல் விளக்கு அணைஞ்சிட்ருக்கோம். அதை பார்த்ததுமே வீரா ரொம்ப பயந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோ உடஞ்சி போயிருக்கோம். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.